Hi friends, welcome to Sudha Settle. அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரமலான் ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட். ரொம்பவே சுலபமான அதுவும் சட்டுன்னு பண்ணக்கூடிய பன்னீர் மலாய். இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். கட்டியான பால் 1/2 லிட்டர். நீங்கள் ஆவின் பால் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஆரஞ்சு கலர் பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள். 8 டீஸ்பூன் சுகர், 1/2 சைஸ் லெமனை பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ். பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது இருக்கட்டும். 1/2 சைஸ் லெமனை பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாலை தரைய வைக்கணும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்க லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லெமன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக உடனே ஒரு டம்ளர் கோல்டு வாட்டரை வச்சு இதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டேன். இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 8 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 10 to 12 டீஸ்பூன் சுகர் கூட எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், அது கூட ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அரைச்சி வச்சுருக்கதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சூடு பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பூனில் ஒட்டவே இல்லை, நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜூஸியான
எவ்வளோ சாஃப்டாக பன்னீர் மலாய் ரெடி. நீங்கள் 2 லிட்டர் பாலில் செய்யுங்க, அப்போ தான் நிறைய ஸ்வீட் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுதா சட்டிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.